நம்முடைய நல்லறங்களை மறைவாக்கிக் கொள்வது. வெறுமன தர்மத்தை மட்டும் தான் இல்லை, நம்முடைய இபாதத்துகள் இருக்குது பாருங்க. ஃபர்லான ஐங்கால கடமையான ஃபஜ்ர், லொஹர், அசர், மக்ரிப், இஷாவை தவிர்த்து மற்ற எக்ஸெட்ரா இருக்கக்கூடிய கடமைகளை முடிந்த அளவுக்கு மறைவாக செய்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறைவான தர்மத்திற்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கோபம் நம்முடைய பாவத்தின் காரணமாக கொதித்து கொண்டிருக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் துபது ஸதகாத்தி ஃபனிஅமாஹி வ இன் துஃபூஹா வ தூதுஹல் ஃபுகராஅ ஃபஹுவ கைருல் லக்கும் வ யுகஃபிரு அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும் يكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير. قال رسول الله صلى الله عليه وسلم صدقة السر أفضل أم صدقة العلانية فنزلت هذه الآية أو كما قال عليه الصلاة والسلام. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சங்களில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. தான தர்மங்களை வெளிப்படையாக செய்வதும் இரகசியமாக செய்வதும் வெவ்வேறு துருவத்திற்குரிய நன்மைகளை தருகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தான தர்மத்துடைய விஷயத்தில் முதலில் தான தர்மம் என்பதை அல்லாஹ் ஒரு பெரும் கடமையாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது கடமையாக ஆக்கிய இறைவன் நான்காவது கடமையாக ஆக்கிய இறைவன் இந்த தான தர்மத்தில் ரெண்டு விதமான விதர்ப்பமான துருவங்களை வைத்திருக்கிறான். ஒன்று தான தர்மங்களை வெளிப்படையாக செய்வது, இன்னொன்று மறைவாக செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், சதகத்து சிர்ரு அஃதல் அம் சதகத்துல் அலானியா? யா ரசூலே, ரகசியமாக தர்மம் செய்வது சிறந்ததா அல்லது பகிரங்கமாக தர்மம் செய்வது சிறந்ததா என்று நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது இந்த ஆயத்து இறங்கியது என்று இப்னு கசீரில் தப்சீர் ராசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே செய்வதை திருந்தச் செய் என்று சொல்வார்கள். பொதுவாக ஒரு அமலை செய்வது முக்கியமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். அதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அதிக நன்மைகளை தருவதற்கும் உகந்தது. அந்த வகையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சதக்காவை வெளிப்படையாக செய்வதும் நல்லது, மறைத்து செய்வதும் நல்லது என்று சொல்கிறார். எப்போது வெளிப்படையாக செய்ய வேண்டும், எப்போது மறைத்து செய்ய வேண்டும் என்பதற்கு இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். தர்மங்களை பொறுத்தவரை ஒன்று கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஜகாத், இன்னொன்று உபரியாக எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய சதக்கா. உபரியாக செய்யப்படக்கூடிய தர்மங்களை மறைவாக செய்வதும், ஃபர்லாக முறையாக செய்ய வேண்டிய ஜகாத்தை பகிரங்கமாக செய்வதும் சாலச் சிறந்தது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏன்னா தர்மங்களை பொறுத்தவரை வெளிப்படையாக செய்கின்ற பொழுது பெருமையும் முகஸ்துதியும் ஏற்படுகிறது. மறைவாக செய்வதில் அந்த இரண்டிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. பொதுவாக மனிதன் புகழையும் பிரபலியத்தையும் விரும்பக்கூடியவன். அவனை அறியாமையே பாப்புலாரிட்டியை அவன் விரும்புவான். அந்த ஒரு சூழலை மறைவாக செய்யக்கூடிய தர்மம் உடைச்சி எரிஞ்சிடும், பிடுங்கி எடுச்சிடும். அப்படி செய்ய வேண்டாம், பிரபலியம் நமக்கு தேவையில்லை, புகழ் நமக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த ஒன்றை கான்செப்டையே இல்லாமல் ஆக்கிடுறது தான் மறைவாக செய்யப்படக்கூடிய தர்மத்தின் பிரயோஜனம். சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் சாலிகங்கள் எல்லாம் பொதுவாக அவங்களுடைய கருணையை, அவங்களுடைய தர்மத்தை மறைவாகவே செய்திருக்கிறார்கள். யாருக்கும், எந்த நபருக்கும், ஏன் சம்பந்தப்பட்ட நபருக்கு கூட தெரியாமல் செய்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சகோதரர்களே, சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அன்பு மகன் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய தர்மத்தின் உத்வேகம்
தன் வாழ்க்கையில் சம்பாதித்த காசை ஏழைகளுக்கு என்று சொல்லி தனியாக பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க, குறிப்பறிந்து கொள்வாங்க. எங்கெங்கே ஏழைகள் இருக்கிறாங்க, எங்கெங்கே அனாதைகள் இருக்கிறாங்கன்றதை குறிப்பறிந்து கொண்ட ஹஜரத் ஜைனுல் ஆபிதீன் தன்னுடைய முதுகிலேயே அந்த தானிய மூட்டைகளை, உணவு மூட்டைகளை சுமந்து இரவு நேரத்தில் செல்வார்கள். அப்படி போகும்போது யாரையும் துணைக்கு அழைக்க மாட்டார்கள். தான் ஒன்மேன் ஆர்மியாக ஒருவராக செல்வார். சென்று பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த பலகீனமான வீடுகளில், வீட்டு வாசலில் வைத்து விட்டு வந்து விடுவார். சகோதரர்களே, யாருக்குமே தெரியாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் இரவு நேரத்தில் கதவு மூடி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நள்ளிரவை தாண்டி தஹஜ்ஜுடைய நேரத்தில் போய் அப்படி வச்சுட்டு வந்துடுவாங்க. காலையில் அவங்க முழித்து ஃபஜருக்கு வீட்டு கதவை திறக்கும் போது முன்னாடி பார்சல் இருக்கும். யார் கொண்டு வச்சான்னு தெரியல, தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த மக்கள் வானத்தை பார்த்து புகழ்ந்து அல்லாவை துதி செய்து அந்த மூட்டையை எடுத்து உள்ளே போய் பயன்படுத்தி கொள்வாங்க. இது தொன்று தொட்டு நடந்திருந்துச்சு. அல்லாஹுடைய நாட்டம். கண்ணியத்திற்குரிய ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைகிறாங்க, இறந்து போகிறாங்க. ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி இறந்து போகிறாங்க. இறந்து போகும்போது ஜனாசா குளிப்பாட்டும் போது அவங்களுடைய முதுகு பகுதிகள் அனைத்திலேயுமே கருப்பு கருப்பாக தழும்புகள் இருந்தன. அந்த தழும்புகள் எங்கிருந்து வந்தது? ஏதோ அடிபட்டவும் மாதிரியும் தெரியலையே, ஏதோ ஒன்று சுமந்த மாதிரில இருக்குது அப்படின்னு பலவாறாக யோசிக்கிறார்கள் கழுகக்கூடியவர்கள், ஜனாசாவை கழுகக்கூடியவர்கள். அதற்கு பிறகு சிறிது நாட்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட உதவி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆட்கள் வந்து தொடர்ந்து உதவிகள் வந்துகிட்டு இருந்துச்சு. உதவிகள் வரலையே, யார் அப்போ செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தீர புலன் விசாரணை செய்யும் போது அவர்களுக்கு விடை கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய ஹுசைன் ரலியல்லாஹுடைய அன்பு மகன் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீர் மல்காவிற்காக அந்த நல்ல மக்கள் துஆ செய்ததாக வரலாறுகள் சான்று பகிர்கின்றன. இப்போ மறைவாக தர்மம் செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப விரும்புகிறான். சேவைகளை மறைவாக்கிக் கொள்வது, நம்முடைய நல்லறங்களை மறைவாக்கிக் கொள்வது, வெறுமன தர்மத்தை மட்டும் தான் இல்லை, நம்முடைய இபாதத்துகள் இருக்குது பாருங்க. ஃபர்லான ஐங்கால கடமையான ஃபஜ்ர், லொஹர், அசர், மக்ரிப், இஷாவை தவிர்த்து மற்ற எக்ஸெட்ரா இருக்கக்கூடிய கடமைகளை வந்து முடிந்த அளவுக்கு மறைவாக செய்வது. இந்த பையனை மொபைல் வைக்க சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு நாம் மறைவாக தர்மம் செய்வது சாலச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறைவான தர்மத்திற்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய கோபம் நம்முடைய பாவத்தின் காரணமாக கொதித்து கொண்டிருக்கும். நம்முடைய பாவத்தின் காரணமாக கொதித்து ஜுவாலையாக கொதித்து கொண்டிருக்கும். கொதித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம செய்யக்கூடிய சீக்ரெட் நல்லறங்கள் இருக்குது பாருங்க, மறைவான தர்மம். இந்த மறைவான தர்மமும் மறைவான நல்லறமும் அந்த கோபத்தீயை அணைத்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஏன்னா என் பாவங்கள், நான் ஒன்றும் பெரிய ஒருத்தொன்னும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை சரையலன வானுலகத்திலிருந்து என் மேல அப்படியே கொட்டப்படணும் அப்படின்றதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஒர்த்தாபிள் ஆள் கிடையாது. நான் பாவியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என் பாவங்கள் அழிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் அமல்களை மறைவாக செய்ய வேண்டும். சுன்னத்து தொழுகையை கூட வீட்டில் தொழுகிறது சுன்னத்து. பள்ளியில் நம்ம தொழுகிறோம்னு சொன்னால் வீட்டில் போனால் மாஹூல் மாறிடும், அந்த இது கான்செப்டே மாறிடும், ட்ரெண்டு மாறிடும்ன்றதுனால நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே பள்ளியிலேயே நம்ம தொழுகிறோம், வீட்டில் தொழுகிறது சாலச்சிறந்து. இப்போ நான்லாம் வந்து வீட்டில் தான் தொழுகுவேன். வீட்டில் தொழுகிறது சாலச்சிறந்தது சகோதரர்களே. அப்போ சுன்னத்தான அமல்களை நாம் மறைவாக்கி கொள்வது, முக்கியமாக குறிப்பாக தான தர்மத்தை மறைவாக்கி கொள்வது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ்வின் கோபத்தீயை அணைக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. அதே போல இன்னொரு சம்பவத்தையும் புகாரியிலே நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபர் நான் இன்னைக்கு இரவு தர்மம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நியத் செய்தார். தர்மத்தை கொண்டு வந்து இரவு நேரத்தில், யாருக்கும் தெரியாம இரவு நேரத்தில் வந்து சுத்துமுத்தும் பார்க்கிறார். சுத்துமுத்தும் பார்த்தா ஓரஞ்சாரத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அப்போ இவர் என்ன நடத்தி கொண்டார்? பாவம், பலகீனமான பெண்ணு, ஏழையான பெண்ணு, தேவைகள் இல்லாத பெண், தேவைகள் நிறைவேறப்படாத பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த இதை வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மத்தை எடுத்து வந்து அந்த பெண்மணி கையில் கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். காலையில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த மாதிரி பர்டிகுலர் பொம்பளைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்களே, ஆமாம் தர்மம் கொடுத்த அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நல்ல ஆள் போங்க, நீங்கள் யாருக்கு போய் கொடுத்துருக்கீங்க தெரியுமா? யாருக்கு? நான் நல்ல ஆளுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னாங்க. தேவையுடையவங்க தானே அவங்க அப்படின்னு. தேவையுடையவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஒரு விபச்சாரி, ஜானியத்துன், அவள் ஒரு விபச்சாரி, நீங்கள் கொடுத்த தர்மம் விபச்சாரிக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே
அவர் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே சொல்லல. நேர ரப்புல் ஆலமீனை பார்த்தார், வானுலகத்தை பார்த்து சொன்னார், அல்லாஹும்ம இறைவா லக்கல் ஹம்து அல ஜானியா, விபச்சாரிக்கு நான் கொடுத்த தர்மத்தின் மீது எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு ஜானியாவுக்கு நான் கொடுத்துட்ட தர்மம், என்னை கொடுக்க வைத்தது நீதானே, அதனால் கொடுக்க வைத்த உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலேயே அதுக்கப்புறமா என்ன பண்றாருண்டா, நான் இன்னைக்கு அதே போல தர்மம் செய்வேன் என்று நியத் செய்தார். ஏன்னா ஒரு தர்மம் முன்ன பின்ன ஆயிடுற மாதிரி அவருக்கு ஃபீலிங்காக இருந்திருக்கலாம், அல்லது ரெண்டாவது தர்மமும் செய்யணும்னு சொல்லி அவர் நாடி இருக்கலாம். நான் இன்னைக்கு தர்மம் செய்வேன்னு சொல்லி அதே போல யாருக்கும் தெரியாத இரவு நேரத்தில் தர்மத்தை கொண்டு சென்று ஒரு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வயோதிகர் மாதிரி இருந்தார், அவர் கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்த நாள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், நீங்கள் தர்மம் கொடுத்தீங்களா நேற்று? ஆமாம் நான் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தீங்க தெரியுமா? நல்ல ஆள் போங்க, நீங்கள் நல்ல செலக்ட் பண்ணிலாம் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்தால் பணக்கார இருந்தால் அள்ளி இது பாக்கெட் நிறைஞ்சி வழிகிறாள், வீடு ஃபுல்லாக அவ்வளோ செல்வம் இருக்குது, அவனுக்கு போய் இந்த தர்மத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் சம்பாத்தியத்தை தர்மமாக கொண்டு கொடுத்துட்டீங்களா ஐயான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் நம்பிக்கையை இழக்கலை. அல்லாஹும்ம என் இறைவனே லக்கல் ஹம்து அலல் கனி, ஒரு செல்வந்தருக்கு என் தர்மத்தை கொடுக்க வைத்த உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட காசு இருக்குது, திரும்பவும் நான் தர்மம் தருவேன் அப்படின்னு சொல்லி நியத்து பண்ணார். நியத்து பண்ணி மூணாவது நாள் ஒருவர் மச 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 என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபரை பார்த்து, ஒரு வேலை இல்லாதப்பட்டவர், ஏழை, ஏதாவது கிடைக்காதா என்று பார்க்கிறார் போல என்று சொல்லி, நீங்க எதையும் தேடாதீங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்த நாள் சகோதரர்களை, மக்கள் என்ன எங்க கொடுத்தீங்க? இந்த மாதிரி இப்போ அங்கங்கேயும் பார்த்துக்கிட்டு நேரம் கொடுத்துட்டு வந்துட்டேன். போச்சா? மூணாவதா நீ கொடுத்தால் யார் தெரியுமா? யாரு? புகாரில வருது இந்த ஹதீஸ். மூணாவதா நீ கொடுத்தாலும் ஒரு பக்கா திருடன். நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த உத்தம பத்தினிக்கு கொடுத்த, ரெண்டாவது கொடுத்த மகாபெரிய வள்ளலுக்கு கொடுத்த, அதாவது ஆப்போசிட்டா நீங்க புரிஞ்சுக்கிறங்க. மூணாவது நீ கொடுத்த ஆள் பக்கா திருட, அவனுக்கு போய் நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் மேல ஒரு நிராசை அடைகிறார். அப்பமா அவர் விடலை, படைத்தவனை நம்புறார். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலல் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல சாரிக், திருடனுடைய விஷயத்தில் என்னை தர்மம் செய்த வைத்த இறைவனே உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மறுநாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கனவுல ஒரு மலக்கை அனுப்பி அவருக்கு சுப செய்தியை கூறுகிறான். எப்படி கூறுகிறான்? நீ விபச்சாரிக்கு செய்த தர்மத்தின் காரணமாக அவள் விபச்சாரத்திலிருந்து திருந்திவிட வாய்ப்பு இருக்கிறது. நீ திருடனுக்கு கொடுத்த தர்மத்தின் காரணமாக அவன் திருட்டை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ கொடுத்த அந்த தர்மத்தின் காரணமாக பணக்காரன் தன் கஞ்சத்தனத்தை தூக்கி எறிந்து விட்டு உன்னை போல தர்மம் செய்ய வேண்டும் என்ற மனோபாவத்திற்கு மாற வாய்ப்பு இருக்கிறது என்று அவருக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல 3 பேருமே மாறிட்டாங்க சகோதரர்களே. இவ்வளோ பெரிய தொகையை நீ கொடுத்திருக்கிறியே ரப்பே, உடலை விற்று கவர்ச்சி காட்டி உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஏமாற்றி விபச்சாரத்திற்கு பாவத்திற்கு அழைத்த எனக்கு சும்மா நான் கேட்காமையே எங்கேயோ இருந்து ஒரு ஆள் மூலமா எனக்கு கொடுத்த ரப்பே, என் வாழ்க்கையில பெரும் பகுதியை நான் இதை வச்சு நான் நிவர்த்தி பண்ணி கொள்வேனே, உனக்கே எல்லா புகழும், நான் இன்றிலிருந்து அந்த மாபாதக செயலிலிருந்து விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தௌபா செய்ததாகவும், அதே போல செல்வந்தர் தௌபா செய்து கஜத்தனத்திலிருந்து மீண்டதாகவும், 3வது திருட்டுத்தனத்தில் இருந்து அந்த பாவி மீண்டதாகவும் வரலாறுகள் சான்று பார்க்கின்றன. இது புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மறைவாக செய்ய வேண்டும் என்ற அவருடைய அந்த தூய்மையான எண்ணத்தினால் தவறான நபர்களின் கைகளில் கொடுத்து விட்டாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு அதன் மூலம் பலாபலன்களும் கிடைத்தது. நாம் செய்யும் அமல்கள் மறைவாக செய்யப்பட வேண்டும். மற்ற மக்களுக்கு தெரியும் அமைப்பில் செய்யும் காரியத்தை விட மக்களுடைய பார்வையை விட்டும் மறைவாக செய்யப்படும் காரியத்திற்கு அல்லாஹ்விடம் மதிப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய சான்றாக அமைகிறது சகோதரர், ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. கடமையான ஜக்காத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக தான் செய்யணும். ஏன் அதை மறைவா செய்யக்கூடிய நாம ஜக்காத்தை மட்டும் ஏன் வெளிப்படையாக செய்யணும்னு சொன்னால் அதில் உலமாக்கள் சில விளக்கங்களை சொல்கிறாங்க.
முதல்ல செல்வந்தர்களிடம் ஜக்காத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு பங்கீடு செய்யுமாறு இஸ்லாம் ஆட்சியாளர்களுக்கு உத்தரவிடுகிறது. ஆனால் இப்போ இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் கிடையாது. நம்ம ஜக்காத்தை நம்ம தான் கொடுக்கணும். ஒருவேளை இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஏழைகள் எங்கே இருக்கிறாங்கன்றதை அவங்க கவுண்ட் டவுன் பண்ணி நம்முடைய ஜக்காத்தை முறையாக அந்த ஏழைகள்கிட்ட சென்று ஒப்படைப்பாங்கன்றதுனால பகிரங்க தர்மம் அந்த நேரத்தில் அவசியம். ரெண்டாவது, கடமையான ஜக்காத்தை ஒருவர் மறைவா கொடுத்தாருன்னு வச்சுக்கிறீங்களேன், சீக்கிரட்டா கொடுத்தாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் ஜக்காத்தை கொடுத்தாரா கொடுக்கலையான்னு அவர் குடும்பத்துக்கு எங்க தெரிய போகுது? அவங்க ஒருவேளை இறந்து போயிட்டா, சம்பந்தப்பட்ட நபர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய குடும்பம் நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்காததை கொடுத்தாங்கன்னு சொல்லி நினைச்சிடக்கூடும், அல்லது கொடுத்ததை கொடுக்கலன்னு சொல்லி நினைச்சக்கூடும். அப்படின்றதுனால பகிரங்க தர்மமாக ஜக்காத்தை சொல்லப்படுகிறது. நம்ம குடும்பத்திலாம் சொல்லிடணும், எப்பா ஜக்காத் இவ்வளோ கணக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கேன், மாமிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், தங்கச்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறேன், இவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஜக்காத்தை என்ன செய்யணும், வெளிப்படையா நாம சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நாம ஜக்காத்தை முறையா கொடுத்துட்டோம்னு சொல்லி. நாம ஒருவேளை வஃபாத்தானா கூட இந்த வருடத்தின் ஜக்காத்தை என் கணவர் கொடுத்து விட்டார், இந்த வருடத்தின் ஜக்காத்தை என் தந்தை கொடுத்து விட்டார், இந்த வருடத்தின் ஜக்காத்தை என் மாமா என் மச்சான் கொடுத்துட்டார், எங்க அண்ணன் கொடுத்துட்டார் என்று சொல்லி மற்றவர்கள் ஆசுவாசப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்றபடியால் ஜக்காத்தை பகிரங்க தர்மமாக நம்முடைய உலமாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போல இன்னொன்று ஹைலைட் என்னண்டா, ஒருவர் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக, பகிரங்க தர்மத்தின் மூலமாக கஞ்சத்தனம் உள்ளவனுக்கும் மனம் கல்லாகி போனவனுக்கும் அவரே கொடுக்கிறார், நான் கொடுத்தா என்னன்ற அந்த ஒரு எண்ணப்பாடு வரும் என்பதற்காக உலமாக்கள் பகிரங்க தர்மமாக பரலான தர்மத்தை என்ன செய்கிறார்கள், வகைப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே, முறைப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே. கிராமவாசிகளில் சிலர் பார்க்கறதுக்கே பரிதாபமான குளத்தில் வந்தாங்க. பார்த்தா எப்படின்னா, அதாவது பார்த்த உடனே சில பேருக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பதறு. இந்த வயநாட்டில் சில பேரை பார்க்கும்போது உள்ளமெல்லாம் பதறிச்சு, உள்ளம் அப்படி உருகிச்சு அவங்களுடைய விஷயத்தில். பார்த்தோமா இல்லையா? அதே போல கிராமவாசிகள் சில பேர் வந்தாங்க, மூஞ்சி ஒட்டிய நிலையில, வயிறு ஒட்டிய நிலையில, கிழிந்த ஆடைகளோடு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய உள்ளமே பதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு இவங்களுடைய நிலைமையை அறிவிப்பு செய்து உடனடியாக தர்மம் செய்ய ஏவினார்கள். எல்லா மக்களும் தர்மம் செய்தனர். அந்த மக்கள் அள்ளி 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 கொடுத்தனர். அது பகிரங்கமாக தான் நடந்துச்சு, அது பகிரங்கமாகத்தான் நடந்தது. அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்ட அந்த தர்மத்தை தூக்க முடியாம தூக்கி செல்லக்கூடிய அந்த பெரின்ப காட்சியை முஹம்மது ரசூலுல்லாஹ் நெகிழ்ச்சியோடு பார்த்ததாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. அப்போ சில நேரத்தில் மறைவாக செய்வதும் சில நேரத்தில் பகிரங்கமாக செய்வதும் நமக்கு அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறோம். ஃபர்லான கடமைகளை நீங்கள் பகிரங்கமாக செய்வதும் சுன்னத்தான கடமைகளை நீங்கள் மறைவாக செய்வதும் தர்மத்துடைய விஷயத்திலும் அது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன துணுக்காக நான் சொல்ல வேண்டும் எனில், பகிரங்கமாக சில விஷயங்களை நீங்கள் குடும்பத்தார்கிட்ட செய்து தான் தீரணும். ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. தந்தையை போல பிள்ளை நீங்கள் மாற்றிக்கிற வேண்டியதுதான், தந்தையை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு மாற்றிக்கிற வேண்டியதுதான். நீங்கள் பெரிய அட்வைசரால் ஆக தேவையில்லை. நீங்க தொழுகையில பேணுதலா இருக்கும்போது தான் நான் சொன்னேன், சுன்னத்தான தொழுகையில வீடுகளில் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி. தஹஜ்ஜத், லோஹா, இஷ்ராக், அவாபின், என்னென்ன தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் இருக்கிறதோ, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறதோ, அதை நீங்க வீட்டில் தொழுவும் போது அந்த குழந்தைகள் உங்களை பார்க்கும். உங்களை பார்த்து என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம பாபா தொழுகிறாங்களே நாமளும் தொழுதா என்ன, நம்ம பாபா குரான் ஓதுறாங்களே நாமளும் ஓதுனா என்ன, நம்ம பாபா இதெல்லாம் செய்கிறாங்களே நாமளும் செய்தா என்ன. அதனால தான் சில விஷயங்களை குழந்தைகளை பார்க்க வச்சு செய்யணும். இந்த சேவைகள்லாம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ பிள்ளைகளை கூட்டு போகணும். பாரு அந்த ஏழைக்கு நம்ம என்ன செய்யணும், இப்படி கொடுக்கணும்பா, எனக்கு பிறகு நீங்களாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ நீங்க சொல்லும் போது உங்களோடு அந்த நல்லறங்கள் ஸ்டாப் ஆயிடாது. தொடர்ந்து வாழையடி வாழையாக அந்த பிள்ளைகளுக்கும் பாஸ் ஆகும் என்பதில் ஐயமில்லை சகோதரர்களே. அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக. அழகான முறையில் இபாதத்துக்களை அவன் எதிர்பார்த்தபடி செய்து உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகச்சிறந்த வெற்றியாளர்களின் பட்டியலில் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்தருள்வானாக, இடத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.